அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வபஅத். கண்ணியமானவர்களே, நாம இப்ப அரஃபா மைதானம் எங்க இருந்தால் இஹ்ராமுடைய கோலத்துல துல்ஹஜ் 9 அன்னைக்கு எந்த ஒரு முஸ்லிம் இந்த மைதானத்துல துல்ஹஜ் 9ல இருக்க வேண்டிய நேரத்துல இருந்தா அவர் ஹாஜியாக கருதப்படுவாரோ அப்படிப்பட்ட ஒரு மைதானம் அரஃபா மைதானம். அங்க ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லப்படக்கூடிய மவுண்ட் ஆஃப் மர்சி, ஜபலுர் ரஹ்மா, அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்துல இருந்து நீண்ட நேரம் அரஃபாவுடைய நாள் என்று துஆ செய்தார்களோ அந்த இடத்துக்கு சமீபமாக நாம இப்ப இங்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் பேரருளால் நாம இந்த வருஷம் 2026 புனித ஹஜ் அதை நிறைவேற்றிட்டு சிறப்பான முறையில நம்மால் முடிந்த அளவிற்கு முழுமையாக நிறைவாக நிறைவேற்றிட்டு நாம இங்க ஹாஜிகளோடு இருக்கிறோம். இந்த ஆண்டு சென்னை புரசைவாக்கம் அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் சார்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 449 ஹாஜிகளுக்கு ஹஜ் செய்யும் வாய்ப்பை அளித்தான். இந்த ஒரு பெரும் வாய்ப்பு, பெரும் எண்ணிக்கை அப்படிங்கிறது நாம் அறிந்தவரை தமிழகம் மட்டுமல்ல, முழு தென்னிந்தியாவிலேயே இவ்வளவு ஒரு பெரிய குழுவாக ஒரு ஹஜ் குடும்பமாக ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அளித்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹஜ் பயணம் சார்ந்த ஒரு சில முக்கியமான செய்திகள் இந்த அரஃபா மைதானத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் அது அறிய தருவது இந்த நேரத்துல பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறதும் அதே நேரத்துல அது அவசியமானதும் நம்ம கருதுறோம். இந்த ஹஜ் பயணம் சார்ந்த பல்வேறு செய்திகள் இதுக்கு முன்னாலேயே நாம வந்து இறங்கினதுல இருந்தே சொல்லும் நம்ம நினைச்சோம். ஆனா அதற்கான நேரம் பொதுவா நமக்கு அமையல. ஏனென்றால் இந்த வருஷம் நம்ம செஞ்ச ஹஜ் பயணம் இருக்கு. அந்த ஹஜ் பயணத்துல சவுதி அரசாங்கம் புதிய பல நடைமுறைகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த நடைமுறைகள் அனைத்தையும் நம்மால் முடிந்த அளவிற்கு புரிந்து ஹாஜிகளுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாம இந்த பயணத்தை அமைத்து கொடுப்பதற்கான பெருமுயற்சி நம்ம எடுத்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்க கண் முன்னால இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இவைகளை நிறைவாக சிறப்பாக முடிச்சுட்டு ஃப்ரீயா மக்களுக்கு தகவல் சொல்லாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தாமதமான காணொளி. ஒரு நீளமான காணொளி தான், ஆனா தயவு செஞ்சு இதை முழுசா பாருங்க. பல்வேறு செய்திகள் இன்ஷா அல்லாஹ் இந்த அரஃபா மைதானத்தில் இருந்து ஹஜ் சார்பாக ஹஜ் சம்பந்தமாக உங்களுக்கு அவசியம் கிடைக்கும். இந்த செய்திகள் நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்லாம உங்களுடைய உறவுகள், நட்புகள், அறிந்தவர்கள், வியாபாரிகள், பழக்கமானவர்கள் யாரெல்லாம் ஹஜ் செய்ய நாட்டம் கொண்டிருக்கிறார்களோ அவங்க அனைவருக்கும் இந்த செய்தியை நீங்க வந்து சொல்லுங்க. நம்ம அல் அன்சார் நிறுவனம் சார்பாக மட்டுமல்லாமல் நம் நிறுவனத்தோடு இணைந்து விட்ட நம்முடைய அல் அன்சார் குடும்பத்தாரின் சார்பாகவும் இந்த செய்தியை நான் உங்கள் அனைவருக்கும் பதிவு வைத்துக் கொள்கிறேன். முதலாவது விஷயம், இந்த வருஷம் 2026 புனித ஹஜ். போன வருஷம் 2025 நம்ம நாட்டுல 52,507 ஹாஜிகள் தனியார் பயண ஏற்பாட்டாளர்கள் மூலமாக ஹஜ் செஞ்சிருக்கணும். திடீர்னு அது வந்து கேன்சல் ஆச்சு. அதுக்கு அடுத்து சுமார் ஒரு 10,000 ஹாஜிகளுக்கு வாய்ப்பு அளித்திருந்தான். அதுல 42,000 சொச்சம் ஹாஜிகள் ஹஜ் செய்ய முடியாத ஒரு சூழல் முழு இந்தியாவிலையும். சென்ற வருஷம் அல்லாஹ்வின் பேரருளால் நாம ஒரு 250 ஹாஜிகளுக்கான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சிருந்தோம். ஆனா அல்லாஹுடைய நாட்டம் எல்லாரும் வர முடியாத ஒரு சூழல். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 44 ஹாஜிகள் முழு தமிழகத்தை நாம தான் பெரிய பண்ணிட்டோம். சென்ற வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் அழைத்து வந்தோம். அப்பவும் அல்லாஹுடைய கிருபையில நாம ஹாஜிகளுக்கு எதை சொன்னோமோ அதை முழுமையாக செய்தது மட்டுமல்லாம ஒரு சில விஷயங்கள் ஹாஜிகளுக்கு சொல்லாத கூடுதல் சேவையை நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் இவைகள் எதற்கும் நாம ஒத்த பைசா கூட யார்ட்டையும் கூட வாங்கல. அல் அன்சாருடைய அடிப்படையான ஹாஜிகளுக்கு உண்டான நம்முடைய உத்தரவாதம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழலிலும் நாம ஹாஜிகளுக்கு பயண கட்டணமாக ஹஜ்ஜுடைய இந்த சேவைகளுக்கு எந்த பயண கட்டணத்தை நாம் நிர்ணயம் செஞ்சு புக்கிங் எடுக்கிறோமோ அதில் மாற்றமே செஞ்சதில்லை. இந்த வாட்டி உங்கள்ட்ட அப்படிதான் நடந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப போன வருஷம் அப்படிப்பட்ட சூழல்லையும் நம்ம ஹாஜிகள்கிட்ட எந்த விதமான கூடுதல் கட்டணமும் இன்றி அழைச்சிட்டு வந்தோம். அது ஹாஜிகளே அதுக்கு சாட்சியமாக அவங்க வந்து அதற்கான விளக்கங்கள் கொடுத்தாங்க. இப்ப மீதம் இருக்கக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ்வின் பேரருளால் இந்த ஆண்டு வந்தோம். இது ஃபர்ஸ்ட் செய்தி. அது அல்லாம இந்த ஆண்டு புதிதாக யாரெல்லாம் ஹஜ் பயணத்திற்காக நம்மோடு புக்கிங் செய்தார்களோ அவர்கள் அனைவரையும் சேர்த்து ஒரு 449 என்ற பெரிய ஒரு எண்ணிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளித்தான். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும். இந்த ஆண்டும் அல்லாஹ்வின் பேரருளால் நாம புக்கிங் செஞ்ச நேரத்துல இருந்த விலைவாசி ஒரு மாதிரி, அதுக்கடுத்து நம்ம ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரத்துல இருந்த விலைவாசி வேற. எல்லாத்துக்கும் தெரியும் ரியாலுடைய ரேட்டு இன்னைக்கு வரலாறு காணாத ஒரு உச்சத்தை தொட்டுருச்சு. ஆனாலும் அல்லாஹ்வின் பேரருளால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மோடு வந்த ஒவ்வொரு ஹாஜியும் இதுக்கு சாட்சியம்.
அவர்களுக்கு என்ன சேவை வாக்களிக்கப்பட்டதோ அந்த சேவைக்கான கட்டணம் எந்த வகையிலும் எந்த ஒரு ஹாஜியிடமும் கூடுதல் கட்டணம் அறவே வசூலிக்காமல் நாம வந்திருக்கிறோம். இது முதலாவது செய்தி. ஹாஜிகளுக்கு பொருளாதார விஷயத்துல நாம எந்த உத்தரவாதம் அளிச்சோமோ அதை சிறப்பான முறையில் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்வே கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இனி உள்ள காலங்களிலும் நாம் இந்த காணொலியின் வாயிலாக அரஃபா மைதானத்திலிருந்து நாம சொல்றோம், ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜிற்கான எந்தெந்த சேவைகளுக்கு என்னென்ன கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்படுதோ அதில் எந்த விதமான கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படாது. இது முதல் செய்தி. நம்முடைய ஹாஜிகளே இதற்கான சாட்சியங்கள். அடுத்து இரண்டாவது செய்தி, ஹாஜிகளுக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு சூழலுக்கு மத்தியிலையும் நாம ஹாஜிகளுக்கான சேவைகளாக நாம எதையெல்லாம் சொல்லி இருந்தோமோ அவைகள்ல எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சிறப்பான முறையில் நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். அதுல குறிப்பாக சொல்றதா இருந்தா, இந்த ஆண்டு நாம் ஹாஜிகளுக்காக ஏற்பாடு செய்திருந்த உணவு வகைகள் இதெல்லாம் எங்க ஹாஜிகள் கண்ணால பார்த்தாங்க. நாம் எந்த கட்டணத்தை ஹாஜிகள்கிட்ட வசூலிச்சோமோ அதை விட சுமார் 2 லட்சம் 3 லட்சம் அதிகமாக கொடுத்து வந்த ஹாஜிகளும் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா இலகுவான சூழல்களை ஏற்படுத்தி தரணும். எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் அங்கீகரிக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஹாஜிகளுக்கும் என்ன உணவு வழங்கப்பட்டதோ அதே உணவை சற்றும் குறைவில்லாமல் நம் ஹாஜிகள் அனைவருக்கும் வழங்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளித்தான். இதற்கு நம்முடைய ஹாஜிகளே சாட்சி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாய்ப்பை அளித்தவன், இதனை ஒப்புக்கொள்வானாக. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நாம பொதுவாக ஹாஜிகளுக்கு சொல்றது உண்டு, அல் அன்சாரோடு உங்களுடைய ஹஜ் பயணம் என்பது அதில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் குறைவான கட்டணம். நாங்க ஹாஜிகள்கிட்ட தைரியமா சொல்றது உண்டு, நீங்க எங்க வேணா தாராளமாக இதை ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம், நீங்க கம்பேர் பண்ணலாம், கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம். ஏனென்றால் ஒப்பீடு செய்து பார்த்தால்தான் நமக்கு எந்த மாதிரியான சேவை எந்த மாதிரியான கட்டணத்துல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது புரியும். அன்னைக்கு கூட நம்ம மௌலானா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நாங்க அல்பேக்கு வாங்கி சாப்பிட்டோம் சிக்கனு. ஆனா அந்த அல்பேக்கு சிக்கனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது KFC வாங்கி திட்ட விடதான் புரியுது அப்படின்னு. அப்ப அந்த KFC வாங்கி திண்டல அப்படின்னா இந்த அல்பேக்குடைய வேல்யூ புரிஞ்சிருக்காது. அத போல இந்த அல் அன்சாருடைய வேல்யூ அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்றால் கட்டாயம் ஒப்பீடு பண்ணி பாருங்க. நாம எதிர்பார்க்கறது இன்ஷா அல்லாஹ். ஆமா, அப்ப ஹாஜிகளுக்கு நம்ம உத்தரவாதமா எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஹஜ்ஜுடைய இந்த பயணமாக ஆகட்டும், அல்லாஹ்வின் பேரருளால் தமிழகத்தில் மட்டுமல்ல முழு இந்தியாவிலும் மிக பெரும் எண்ணிக்கையில் தொடர்ந்து பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நாம ஹாஜிகளை அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இது போன்ற எல்லா பயணங்களிலும் அல்லாஹ்வின் பேரருளால் குறைவான கட்டணம், இந்த குறைவான கட்டணத்தில் நிறைவான சேவை, இது ரெண்டும் யாரு வேணா தர முடியும். ஆனால் வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தில் ஒரு மன நிறைவான முழுமையான நிரப்பமான பயணமாக அல் அன்சார் தனித்துவமாக அமைத்து தருவோம் என்று நம்முடைய உத்தரவாதம். அப்படி ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமலும், ஹாஜிகள் இங்க இருக்கிறாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அமலை எப்படி செய்யணும்னு சொல்லி இருக்கிறான், அந்த அமலை எந்த நேரத்துல செய்யணும்னு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அமலை எப்படி செஞ்சாங்க, இவைகள் எல்லாம் ஹாஜிகளுக்கு நாம பயிற்றுவிக்கிறோம். அந்த பயிற்சி உங்களுக்கு கொடுத்தோமா இல்லையா ஹஜ்ஜுக்கு முன்னால? ஏன் அப்படின்னா, இந்த ஹஜ்ஜுடைய பயணம் என்பது நாம் 1000 முயற்சிகள் செய்தாலும் 1000 ஏற்பாடுகள் செய்தாலும் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு முஸ்லிமையும் அவன் நினைத்த அளவிற்கு சோதித்து பார்க்கக்கூடிய இது ஒரு சோதனை பயணம். இது இந்த அடியான் எனக்காதான் வந்தானா, அல்ல இந்த அடியான் என் காசு, என் பணம், என்னுடைய ஆற்றல், என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வாக்கு அப்படின்னு வந்திருக்கிறானா அப்படின்னு இந்த அடியானை சோதிப்பதற்காக நாம இருக்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய மைதானம் இருக்குது. இது ஒரு வகையில வாஷிங் மிஷின் மாதிரி. எப்படி வாஷிங் மிஷின்ல துணி அள்ளி போட்டா என்ன செய்யுது, சுத்தி தோச்சு அழுக்க ஃபுல்லா போக்கிறதா இல்லையா? அத போல இந்த அரஃபாவுடைய மைதானம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னா, இது பாவங்களை போக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான வாஷிங் மிஷின். ஒரு செகண்டாவது அரஃபா மைதானத்தில் தங்கிடுவாரோ அந்த நாள்ல அந்த நேரத்துல
அப்பெல்லாம் இல்லையா சொல்கலாம் நமக்கு தெரியாது. அப்ப ஹஜ் என்பது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்காது, நேரடியாக அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு. அல்லாஹ் யாருக்கு எதை எப்படி நாடுகிறானோ 1000 முயற்சிகள் செய்தாலும். அப்ப இதையெல்லாம் தாண்டி எந்த வகையிலும் நம்முடைய ஹாஜிகள் அமல்கள்ல குறை வச்சிடக்கூடாது, ஹஜ்ஜுடைய அமல்கள்ல குறைபாடு வந்துடக்கூடாது, குறைவுள்ள ஹஜ்ஜாக ஆகிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஹஜ் பயணத்திற்கு முன்பாகவே ஹாஜிகளுக்கு பல்வேறு செய்திகள் சொல்லி வச்சாலும் கூடவே நாம இருந்தாலும் ஆனா நடக்கலாம். அப்ப உங்களுடைய ஹாஜிகள் அனைவரும் இந்த வாட்டி கூட ஒரு ஹாஜிமா நம்மள்ட்ட சொன்னாங்க, ஒரு லேடி சொன்னாங்க, அல்லாஹ்வின் பேரருளால் ஹஜ்ஜுடைய பயணம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எப்படி நடத்தணும்னு நினைச்சானோ நம்ம நடத்தி முடிச்சோம். ஆனால் நாம ஒரு குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டிய அளவிற்கான எந்த தவறும் நம்ம இடமிருந்து நிகழ்ந்து விடாமல் அல்லாஹ் நம்ம காப்பாத்தி ஒரு சிறப்பான ஹஜ்ஜ நிறைவேற்ற வச்சான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நம்மள்ட்ட சொன்னாங்க. ஹாஜிகள் இங்க இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஹஜ்ஜுடைய அமல்கள், அதே போல உம்ராவுடைய அமல்கள், இவைகள் அனைத்தையும் நாம் ஹாஜிகளுக்கு இது இப்படிதான் செய்யணும், இப்படி செஞ்சாதான் இது ஒரு நிரப்பமான பயணமாக அமையும். ஏன்னா ஹஜ்ஜ பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குது அன்னி மனாசிக்கும், என்ன போலவே செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போலவே செய்வதற்கான முழு முயற்சி நாம செஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் எந்த விதமான சமரசம் இல்லாமல் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்த அளவிற்கு செய்வோம், செய்ய வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இது அல் அன்சாருடைய மிக முக்கியமான தனித்துவமான தன்மை. இது நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏனென்றால் ஹஜ் என்பது இது வெறும் ஏதோ ஊர்ல இருந்து வந்தோம், ஒரு நல்ல பிளைட்ல வந்தோம், நல்ல சாப்பாடா சாப்பிட்டோம், நல்ல ஒரு ஹோட்டல்ல தங்கணும், நல்லா சுத்தி பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு பெயர் மட்டும் ஹஜ் அல்ல. ஹஜ் என்பது இபாதத், அது வணக்க வழிபாடு, அது கட்டாய கடமை. அப்ப அதுல எந்த விதமான கோட்டையும் யாரும் விட்டுறக்கூடாது. மத்ததுல ஃபுல்லா கவனம் செலுத்திட்டு நல்ல ஸ்டார் ஹோட்டல் போட்டுட்டு நல்ல சாப்பாடு வச்சுட்டு இப்ப கூட நம்ம 5 ஸ்டார்ல தான் தங்கி இருக்கோம், கிளாக் டவர் புல் மேல தான் தங்கி இருக்கிறோம். ஆனா அது வல்ல நோக்கம், நம்முடைய நோக்கம் ஹஜ் என்ற இந்த இபாதத், அது இபாதத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அந்த இபாதத்தை செஞ்சாங்களோ அது போன்றுள்ள ஒரு இபாதத்தாக அமையணுங்கிறது தான் நம்முடைய பிரயாசை. அது இனி எந்த ஒரு ஹாஜியும் அல்லாஹ்வின் பேரருளால் அடுத்த வருஷம் 2027 ஹஜ்ஜுக்காக இருக்கட்டும், அல்லது அதற்கு அடுத்து உண்டான ஹஜ்ஜுடைய பயணமா இருக்கட்டும், அல்லது பலஸ்தீன் ஜியாரத்துடைய பயணமா இருக்கட்டும், உம்ராவுடைய பயணமாக இருக்கட்டும், சமரசமின்றி எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சிறப்பான நிறைவான முழுமையான இபாதத்தாக ஆக்கி தருவோம். அதற்கான முழு முயற்சி செய்யப்படும் என்ற உத்தரவாதத்தை அரஃபா மைதானத்தில் இருந்து மிக்க பணிவோடு கடமை உணர்வோடு நாம் எல்லா மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலையும் பல லட்சம் மக்கள் ஹஜ் செஞ்சாங்க. அந்த பல லட்சம் மக்களுடைய ஹஜ்ஜுக்கு மத்தியில ஒரு கூடுதல் சிறப்பம்சமாக அல் அன்சார் ஹாஜிகளுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த குர்பானுடைய விஷயத்துல குர்பானி எந்த நேரத்துல நிறைவேற்றப்பட வேண்டும், எப்படிப்பட்ட குர்பானியாக இருக்கணும் அப்படின்லாம் மார்க்க நமக்கு வகுத்து கொடுத்திருக்குது. அப்ப அதுல சமரசம் இல்லாமல் நம்மால் முடிந்த அளவிற்கு அதுல நாம பெருமுயற்சி பண்ணியிருக்கிறோம். இந்த வாட்டி என்ன நடந்துச்சு எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ்வின் பேரருளால் ஒரு சிறப்பான குர்பானியுடைய பிராணி, அது மார்க்கம் அந்த குர்பானியுடைய பிராணியின் சிறப்பு தன்மைகளாக எவைகள் எல்லாம் சொல்லி இருக்குதோ அந்த தன்மைகள் எல்லாம் முழுமையாக இருக்கப்பட்ட ஒரு குர்பானியுடைய பிராணி. அதுவும் நேரடியாக அல்லாஹ்வின் பேரருளால் நாம நேரடியாக அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து கொடுத்தோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அந்த குர்பானி விலையும் கம்மியா, குர்பானியும் சிறப்பான குர்பானி சரியான நேரத்துல கொடுக்கப்பட்டுச்சு, விலையும் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கூடுதல் செய்தி. இது போன்றுதான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு அமலும் இதுவரை அமைஞ்சிருக்குது, இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் அமையும். அதனால இந்த காணொளியை பார்க்கக்கூடிய ஹாஜிகளுக்கு அடுத்தடுத்த காணொளிகளில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ் பயணம் சார்ந்த அடுத்தடுத்த செய்திகள் நாம சொல்லுவோம். அது மட்டும் அல்லாம அடுத்த ஹஜ் பயணங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் கடமை உணர்வோடு சொல்லுவோம். எனவே எந்த ஹாஜிகள் எல்லாம் அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டுகள்ல ஹஜ்ஜுடைய பயணம் மேற்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கீங்க, உங்களுடைய பயணத்தின் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் வரும், ஒரு பெரிய செலவு செஞ்சு வரும், ஒரு பெரிய சிரத்தை எடுத்து சிரமப்பட்டு வரும். இதேதான் வந்த போன நேரக்கூடாதுல்ல. அதனால் நீங்க நம்முடைய எண்களை தொடர்பு கொள்ளுங்க. ஹஜ்ஜுண்டா என்ன, அது எப்படி அமைய போகுது, இது வரைக்கும் எப்படி அமைச்சு கொடுத்துருக்கிறோம், கூடுதல் குறைவுகள் குறை நிறைகள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. முழுமையாக கேட்டு தெரிந்து
அல் அன்சாரோடு சிறப்பான முறையில் உங்கள் ஹஜ் பயணங்களை அமைத்துக் கொள்ளுமாறு எங்கள் அன்பான ஹாஜிகளோடு அரஃபா மைதானத்தில் இருந்து உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன்.